சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் எமது அழகிய முன்மாதிரி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசையோடு ஆர்வத்தோடு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியோன்கள், தபவு தாபியின்கள், எமது முன்னோர்கள், இமாம்கள், எமது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், எமது மாணவர்கள், மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமது பெற்றோர்கள், எமது ஆசிரியர்கள், எமது மாணவர்கள், எம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் பேரருளின் காரணமாக வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த பெண்களுக்கான மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றைய தினமும் நாங்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே சமூகம் கொடுத்திருக்கக்கூடிய நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை அவற்றில் அவதானம் செலுத்தி எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அதிலுள்ள நிறை குறைகளை சீர் செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதனை ஆரம்பமாக நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இன்றைய அமர்விலே நாங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எவ்வாறு நேசிப்பது என்கின்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நினைவுபடுத்துமாறு பணிக்கப்பட்டுள்ளேன். உண்மையில் இது போன்ற தலைப்புகள் அடிக்கடி நினைவுபடுத்தப்படுவது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரைக்கும் சற்று வித்தியாசமானது. நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தில் உள்ள ஆர்வம் குறைவடைந்து பாவகாரியங்கள் சர்வசாதாரணமாக பல்கி பெருகி இருக்கின்ற ஒரு காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் ஈமானையும் எமது மனங்களையும் பாதுகாப்பது, உள தூய்மையோடு வாழ்வது, ஈமானை சுமந்து கொள்வது மிகவும் சவாலாக மாறியிருக்கின்ற ஒரு வகையான நெருக்கடியான சூழலில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இத்தகைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எமது இறுதி தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. மாத்திரமல்லாமல் அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அவசியம் நேசிக்க வேண்டும். அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நேசிப்பது, எங்களுடைய நேசத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பது போன்ற தகவல்களை அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மூத்தவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين என்று சொன்னார்கள். உங்களில் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் எல்லோரையும் விடவும் என்னை அதிகமாக நேசிக்காத வரை உங்களில் ஒருவர் பரிபூரணமான மூமினாக ஆக மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு முழுமையான இறை விசுவாசியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமா? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மிக நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும். அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும். சாதாரணமான நேசம் கிடையாது. எமது பெற்றோரை விட முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும். எமது பிள்ளைகளை விட முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்துக்குரிய ஒருவராக இருக்க வேண்டும். உலக மக்கள் எல்லோரையும் விட முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும். அவருடைய போதனைகள் எங்களுடைய மனதுகளில் இடம் பிடிக்க வேண்டும். இத்தகைய நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய ஈமான் முழுமை பெறும் என்று சொல்கிறார்கள். மூமின் என்று சொல்வது சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று சொல்கிறார். மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். இவ்வுலக வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மறுமை வாழ்க்கையிலும் அவர்கள் நிலையான வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாக மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பரிபூரணமான ஒரு மோமீனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய மனங்களில் எல்லோரையும் விட அதிக இடம் பிடித்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்று சொன்னால் இதுதான். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை எடுத்து நடப்பது, சந்தர்ப்பம் அமையாமல் போகின்ற பொழுது அல்லது நாங்கள் வித்தியாசமான ஒரு சூழலை முகம் கொடுக்கின்ற பொழுது அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை புறக்கணிப்பது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக நேசித்ததாக அமையாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, எனது உயிரை தவிர ஏனைய எல்லா விடயங்களையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அருகருகே நின்று கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு நின்றார்கள். அந்த வேளையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது உயிரை தவிர உலகத்தில் உள்ள எல்லா விடயங்களையும் விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக். உமரே, இன்னும் நீங்கள் முழுமையாக ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னது? எனது உயிரை தவிர மற்றைய உலகத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இன்னும் உங்களுடைய ஈமானுடைய நிலை முழுமை பெறவில்லை. நீங்கள் என்னை நேசிப்பது இப்படி அல்ல, அதிலே குறைபாடு இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த ஈமான் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், உமரே, உங்களுடைய உயிரை விடவும் அதிகம் நேசத்துக்குரியவனாக நான் இருக்க வேண்டும் உங்களிடத்தில். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய உயிரை விடவும் அதிகம் நேசத்துக்குரியவனாக நான் மாறுகின்ற போதுதான் உங்களுடைய ஈமான் முழுமை பெறும், திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிறகு ஃபகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு فإنه الآن والله لأنت أحب إلي من نفسي. அல்லாஹ்வின் தூதரே, இப்போது நான் சொல்கிறேன், என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் எனக்கு மிக நேசத்துக்குரியவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஆன யா உமர், உமரே, இப்போது சரி, இப்போ நீங்கள் சொல்வது சரி. உங்களுடைய உயிரை விடவும் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் விடவும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நான் மிக நேசத்துக்குரியவராக நான் ஆகிவிடுகின்ற பொழுதுதான் உங்களுடைய ஈமான் முழுமை பெறும் என்கின்ற விஷயத்தை முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய உறவுகளே, இவ்வாறு தான் நாங்கள் அந்த இறுதி தூதரை அவர் மீது நேசம் வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்று எங்களுடைய நிலைப்பாடுகளை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகளும் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற சுகபோகங்களும் எங்களுடைய மனதுகளுக்குள் நுழைந்து அல்லாஹ் மீதுள்ள பற்றி, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய நேசம், இவைகளையெல்லாம் சிதைத்து கொண்டிருப்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. இன்று எங்களுடைய பெற்றோர் முக்கியமாக விளங்குகின்ற அளவுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் முக்கியமாக விளங்குவது கிடையாது. எமது பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷமும் முக்கியமாக தெரிகின்ற அளவுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அம்சங்கள் முக்கியமாக தெரிவது கிடையாது. உலகத்தில் உள்ள களியாட்டங்கள், நஃப்ஸுக்கு பிடித்து போன விஷயங்கள் எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்ற அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில், அல் குர்ஆனோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதில் அந்த அளவுக்கு விருப்பம் வருவது கிடையாது. நாங்கள் எல்லாம் இன்று பரவலாக பாவகாரியங்களில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
எங்களுடைய மனதுகளில் வைத்து பாதுகாக்க வேண்டிய ஈமான், இறை அச்சம், உள தூய்மை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அருள் செய்தவர்களை, பாதுகாத்தவர்களை தவிர. எனவே இந்த நிலைப்பாடுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எங்கோ ஒரு இடத்தில் வைக்க வேண்டிய நான் அந்த இறுதி தூதருக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை பற்றி போதித்திருக்கிறார்கள், குராஃபாத்துகளை பற்றி போதித்திருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்கின்ற போதனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அத்தகைய போதனைகளுக்கு நான் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? உண்மையில் நான் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒருவராக இருப்பேனாக இருந்தால் அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டவனாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகும். அன்புக்குரிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது எவ்வாறு? நாங்கள் இப்போது ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கிறோம். ஒவ்வொரு சாராரும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அன்பு வைத்திருக்கிறோம் என்பதனை வித்தியாசமான முறைகளில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். வித்தியாசமான சடங்குகளை உருவாக்குவார்கள், விசேடமான சாப்பாடுகளை தயார் செய்து விநியோகம் செய்வார்கள், வித்தியாசமான கலை விழாக்களை அறிமுகம் செய்வார்கள். கொடியேற்ற பள்ளி நிகழ்வுகள் இந்த காலங்களிலே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களும் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அதனால் தான் இத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறோம் என்று சொல்கிறார். ஒரு மனிதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் அவரை எங்களுக்கு பிடித்து போய்விட்டது என்றால் எங்களிடத்தில் என்ன அடையாளம் வெளிப்படும்? அவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் வரும். அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் வருமே தவிர, அவருடைய போதனைகளுக்கும் மார்க்கத்தின் வழிகாட்டல்களுக்கும் எவ்வகையிலும் சம்பந்தமில்லாத காரியங்களிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம், அதனால தான் இப்படி செய்கிறோம் என்று சொல்வது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையில் நாங்கள் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்கின்றவர்களாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் தாஅத்துஹு ஃபீமா அமர், அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கட்டளையிட்டார்களோ அவற்றை நாங்கள் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇல்லம் தஸ்தஹி ஃபஸ்ன மா ஷித், வெட்கம் என்கின்ற நற்குணம் உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீ விரும்பியதையெல்லாம் செய்யலாம். வெட்கம் என்பது ஈமானின் அம்சம். வெட்க உணர்வு எங்களிடத்தில் வளர்க்கப்பட வேண்டிய அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உன்னதமான குணம்.
இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வெட்கம் உன்னிடத்தில் இல்லாமல் போனால் நீ விரும்பியதை செய்யலாம். உங்களுக்கு ஹலால் விளங்கவும் மாட்டாது, ஹராம் விளங்கவும் மாட்டாது. உண்மையில் அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்க கூடியவர்களாக, அவர்களை மதிக்க கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் வெட்க உணர்வோடு வாழக்கூடியவர்களாக, வெட்க உணர்வை மதிக்கக்கூடியவர்களாக, வெட்க உணர்வை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக தலைகீழாக நடந்துவிட்டு நாங்களும் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. சிந்தித்து பாருங்கள். இன்று சமூக நடத்தைகளை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அஜ்னபி மஹ்ரமி ஒழுக்கம் சீர்கட்டு போய் கிடக்கின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்னார் இன்னாரெல்லாம் அஜ்னபியான உறவுகள், இன்னார் இன்னாரெல்லாம் மஹ்ரமியான உறவுகள், இந்த இரு சாராரும் வித்தியாசமானவர்கள், அவர்களை கையாளுகின்ற முறைகள் வித்தியாசப்படுகின்றது. அஜ்னபியான உறவு என்பது திருமணம் முடிப்பதற்கு ஆகுமானவர்கள், எங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஆகுமானவர்கள் அஜ்னபியான உறவுகள். அத்தகைய உறவுகளோடு அத்தகைய நபர்களோடு தனித்திருக்க கூடாது. எங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அத்தகையோர்களோடு குலைந்து குலைந்து பேசக்கூடாது. இவ்வாறான ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக வந்தவர்கள், ஒழுக்கத்தின் உச்சகட்டத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்கு என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல குணத்தை புகழ்ந்து பேசுகிறான். முஹம்மதே, உங்களுடைய குணம் மகத்தானது, நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள், வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த நபி அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்கிறார். அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய வாழ்க்கை முறை ஒழுக்கம் நிறைந்தது. ஆனால் அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை மதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய எம்மில் பலர் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம், திருமணம் முடியாதவர்களாக இருக்கலாம், படித்தவர்கள் படியாதவர்கள், எந்த வேறுபாடும் இல்லாமல் இன்று சமூக மட்டத்திலே இந்த அஜ்னபி மஹ்ரமி உறவு சீரழிந்து போய் கிடக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? குடும்பத்துக்கு துரோகம் செய்து விடுகின்ற நிலைமை, மனைவிக்கு மக்களுக்கு துரோகம் செய்து விடுகின்ற நிலைமை அதிகரித்து போகின்றது. அஜ்னபி இன்னார் இன்னாரெல்லாம் எனக்கு அஜ்னபியான உறவுகள், அவர்களோடு நான் ஒரு கட்டுப்பாட்டை பேண வேண்டும். அவர்களோடு கதைக்கின்ற முறையில் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது.
அவர்களோடு நான் இடைவெளி பேண வேண்டும். அத்தகைய உறவுகளோடு நான் ஒரு இடைவெளி பேண வேண்டும். எனது ரகசியங்களை எல்லாம் அவர்களிடம் நான் கதைக்க கூடாது. அத்தகையோர்களோடு குலைந்து குலைந்து நான் பேசக்கூடாது. இது அல்லாஹு தஆலா அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதிக்கின்ற ஒழுக்கங்கள். எனவே உண்மையிலே நாங்கள் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக நேசிக்கிறோம் என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் கூட தொழுகையை பற்றி வலியுறுத்தினார்களே, தொழுகையை பற்றி வலியுறுத்தினார்கள். உண்மையிலேயே நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் என்றால் என்னுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? அது சீராக இருக்க வேண்டும். ஞாபகம் வந்தால் தொழுவது, சடைவாக இருந்தால் தொழுகையை விடுவது, விருப்பம் என்றால் தொழுவது, பிஸி என்றால் விடுவது, ஜனாசா வீடு என்றால் தொழுவது, திருமண வைபவம் என்று வந்தால் தொழுகையை விடுவது. இது என்ன நிலைப்பாடு? இதுதானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என்னுடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதற்குரிய அடையாளம் இதுதானா? நிச்சயமாக இல்லை. ஆனால் சமூக மட்டத்திலே என்ன நடக்கும் என்றால், அஜ்னபி மஹ்ரமி ஒழுக்கத்தை பேணுவதும் கிடையாது, தொழுகையில் பேணுதலாக இருப்பதும் கிடையாது, அல் குர்ஆனை திறந்து பார்ப்பதும் கிடையாது. ஆனால் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கொடியையும் ஏற்றி வைத்து கொண்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் அந்த சபையிலே ஒன்று சேர்த்து கொண்டு விழாக்களை ஏற்பாடு செய்து கொண்டு பாவாமார்களையும் பரிசாரியார்களையும் அழைத்து வைத்து கொண்டு ஆண் பெண் கலப்பையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டு சீரழிவுகளை ஏற்படுத்தி கொண்டு கடைசியாக சொல்வது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கிற காரணத்தால தான் இத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் செய்திருக்கிறோம், வாருங்கள் என்று சொல்வார். இத்தனைக்கும் நடைமுறை வாழ்க்கையில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு மரியாதையே கிடையாது. இது ஒருவர் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு நிலை என்பதை தவிர வேறு விஷயம் கிடையாது. நாங்கள் அப்படி இருக்க தேவையில்லை. அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்ல சிந்தனையை தந்திருக்கிறார். விஷயங்களை தெளிவாக சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வாய்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன விஷயங்களை எடுத்து நடப்பது, அவர்கள் தடை செய்த விஷயங்களை தவிர்த்து வாழ்வது, தாஅத்துஹு ஃபீமா அமர் வ தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை உண்மைப்படுத்துவது, வஜ்தினாபு மா நஹா அன்ஹு வஸஜர். எந்தெந்த காரியங்களை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்களோ அவைகளை தவிர்த்து வாழ்வது,
இதுதான் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். வஅல்லா யுபதல்லாஹு இல்லா பிமா ஷரஅ, மார்க்கத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ, மார்க்கத்தில் எவ்வாறு போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையிலேயே அல்லாஹு தஆலா வணங்கப்பட வேண்டும். மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க, அவைகளை படிப்பதும் கிடையாது, விளங்குவதும் கிடையாது. நாங்கள் ஒரு முறையை விளங்கிக் கொண்டு அந்த விதத்தில் அல்லாஹுவை வணங்க முற்படுவது, இது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே இதுதான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், فَكُلُّ مَنِ ادَّعَى أَنَّهُ يُحِبُّ اللَّهَ وَلَمْ يَتَّبِعِ الرَّسُولَ فَقَدْ كَذَبَ. யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் நான் அல்லாஹுவை நேசிக்கிறவன் என்று சொல்கிறானோ, எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையில் பின்பற்றுவது கிடையாது, அவருடைய போதனைகளை கணக்கெடுப்பதும் கிடையாது. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்கிறார்? நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி ஒருவர் சொல்வாராக இருந்தால் அவர் சொல்வது பொய் என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். அவருடைய வார்த்தையில், அவருடைய பேச்சில் உண்மைத்தன்மை கிடையாது. அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோம், அல்லாஹ்வை எமக்கு பிடிக்கிறது என்றிருந்தால் அதனுடைய வெளிப்பாடு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து அவர்களுடைய போதனைகளை எங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. அறிவை தேடி கற்றுக்கொள்வது முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் ஒரு மனிதன் கல்வியை தேடி, அறிவை தேடி ஒரு பாதையில் முயற்சி செய்கிறானோ அதன் மூலம் அல்லாஹு தஆலா அவருக்கு சுவர்க்கத்திற்கான பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை. இந்த போதனைகளை நாங்கள் மதிக்க வேண்டும். கற்கக்கூடியவர்களாக, வாசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். தாராளமாக தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறது. ஹதீஸ் கிரந்தங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துவிட்டன. விசேஷமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி எழுதப்பட்ட ரஹீகுல் மக்தூம் என்கிற புத்தகம் தமிழ் மொழியில் இருக்கிறது. அழகான புத்தகம். இவைகளில் ஒன்றை வாங்கலாம், வாசிக்கலாம், பிள்ளைகளுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். கற்றுக்கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும். உண்மையில் அந்த ரஹீகுல் மக்தூம் என்கிற அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அழகான சம்பவங்கள், வரலாறுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்கள் வளர்ந்த விதம், யார் யாரிடத்தில் எல்லாம் வளர்ந்தார்கள்,
எத்தகைய குணங்களோடு வளர்ந்தார்கள், அவருடைய உம்மா எத்தகையவர், தந்தை எத்தகையவர், நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். அது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை சீர்படுத்தவும் உதவியாக இருக்கிறது. அழகான சம்பவங்கள். அன்புக்குரிய உறவுகளே, உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அதே சமயம் அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற முறை அது புத்திசாலித்தனமானதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை மதித்து நடப்பது, வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது, எந்தெந்த காரியங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறார்களோ அவைகளில் இருந்து ஒதுங்கி வாழ்வது, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கின்ற விஷயங்களில் நாங்களும் ஆர்வமாக செயற்படுவது, இதுதான் உண்மையிலேயே அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக அமைகிறது. சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சொல்கிறார். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாஉக்கும் வ அபினாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். இவ்வாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு பட்டியல் போடுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்கள் அல்லது கணவன்மார்கள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகள் நஷ்டமடைந்து போய்விடுமோ என்று பயப்படுகின்ற உங்களுடைய வியாபாரம், நீங்கள் பார்த்து பார்த்து அழகுபடுத்தி வைத்திருக்கின்ற உங்களுடைய வீடுகள், இவைகளெல்லாம் அல்லாஹ்வை விடவும் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதை விடவும் உங்களுடைய மனதுக்கு மிக விருப்பமானவைகளாக இருந்தால், உங்களுடைய மனதுக்கு மிக பிடித்து போன விடயங்களாக இருந்தால் அல்லாஹ்வின் தண்டனையை எதிர்பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு கெட்ட கூட்டத்திற்கு வழிகாட்ட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தியை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய மனதில் முதலாவது இடம் பிடிக்க வேண்டியவர்கள் அல்லாஹ்வும் அவனது தூதரும். முதலாவது இடம் யாருக்கு என்று கேட்டால் அல்லாஹ் தஆலாவுக்கு வழங்கப்பட வேண்டும். அதனை அடுத்து முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இவர்கள்தான் மிக முக்கியமானவர்களாக எங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் பரிபூரணமான ஈமான் என்கிற நிலையையும் காட்டும். ஆனால் இந்த உயர்தரமான பக்குவத்தை இல்லாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள்
அல்லாஹ் மீதுள்ள விருப்பத்தை, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நேசத்தை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சில இந்த உலகத்திலே இருக்கின்றன. அவைதான் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டது. என்னென்ன விஷயங்கள்? பெற்றோர் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பது எமது மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற ஒரு ஒழுக்கம். சீ என்று கூட சொல்லிவிடாதே. இரக்கம் எனும் இறக்கையை அவர்களுக்காக விரித்து கொடுக்க வேண்டும். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ செய்வது பிள்ளைகள் மீது கடமை. நான் சிறுபராயத்தில் இருக்கின்ற பொழுது எவ்வாறு அவர்கள் எனக்கு இரக்கம் காட்டி என்னை வளர்த்தார்களோ அதே போன்று எனது தாய்க்கு தந்தைக்கு நீ இரக்கம் காட்டு என்று துஆ செய்வது பிள்ளைகள் மீது கடமை. ஆனால் அந்த பெற்றோருக்காக மார்க்கத்தை இழந்து விடுகின்ற நிலைமை வந்துவிடக்கூடாது. அந்த பெற்றோருக்காக அல்லாஹ்வை இழந்துவிடக்கூடிய நிலைமை வந்துவிடக்கூடாது. முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழந்துவிடக்கூடிய நிலைமை வந்துவிடக்கூடாது. இதுதான் இங்கே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்த விரும்புகின்ற விஷயமாகும். அதே போன்றுதான் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று பலர் மார்க்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, பிள்ளைகள் மீது நாம் வைக்கக்கூடிய பாசம் என்பது முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய பாசத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, எல்லோரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை தவிர என்று சொன்னதற்கே உங்களுடைய வார்த்தையை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பெற்றோரை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய குடும்பத்தவர்களை விட, சொத்து பத்துக்களை விட, எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரை தவிர உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னதற்கே உங்களுடைய வார்த்தையை சரி செய்ய வேண்டும் என்று திருத்தி கொடுத்தார்கள் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனை இழந்திருக்கிறார்கள். எம்மில் பலர் அல்லாஹ்வை இழந்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை இழந்திருக்கிறார்கள், மாறு செய்கின்ற நிலைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த நிலைமை எங்களுக்கு மத்தியில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வா பிள்ளைகளா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா பிள்ளைகளா? மார்க்கமா பிள்ளைகளா என்று வருகின்ற பொழுது எங்களுடைய மனம் என்ன சொல்கிறது? சாதாரணமான ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். எம்மிடத்திலே ஒரு சிறு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆகிவிட்டது என்றால் நம்முடைய ஒரு சிலர் படுற பாடு, ஒரு பக்கம் குழந்தை மீது சரியான பாசம், குடும்பத்தாக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, என்ன நாளைக்கு பிள்ளைக்கு ஒரு வயசு இல்லைவா, ஒன்றும் செய்யலையா, சந்தோஷந்தானே, அது குழந்தை பிள்ளை தானே, அதுக்கு என்ன இந்த இஸ்லாத்துற சட்டம் இல்லாமல் அதுக்கு என்ன கடமையா, குழந்தை பிள்ளையை சந்தோஷப்படுத்தத்தானே வேணும். இப்படி யோசிக்கிற ஒரு நிலைமை வருது. அந்த இடத்திலே ஒரு போராட்டம் வருகிறது. ஏன்
எங்களுடைய மனம் இப்படி சொல்லக்கூடாது. என்னுடைய குழந்தை மீது எனக்கு பாசம்தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த பாசத்தை விட அதிகம் பாசம் நான் என்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் வைத்திருக்கிறேன். அவருடைய போதனைகளில், அவருடைய வழிகாட்டல்களில், அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அவரை கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்திலே இந்த சடங்கு இல்லை. எனவே என்னுடைய குழந்தைக்கும் அதை நான் செய்ய போறதில்லை, அப்படி நான் பழக்கப் போவதும் இல்லை என்கின்ற முடிவுக்கு எங்களால் ஏன் வர முடியாமல் இருக்கிறது? எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் அதை மிக பெரும் ஒரு கஷ்டமான விஷயமாக யோசிக்கிறார்கள். ஏன் அந்த பர்த்டே பார்ட்டியை குழந்தைக்கு செய்யவில்லை என்றால் அந்த உம்மாவுக்கு பிள்ளை மீது இரக்கம் இல்லை என்ற அர்த்தமா? இதுதான் ஒரு போராட்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இதைத்தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் அல்லாவை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, இந்த மார்க்கத்தை விட மிக நேசத்துக்குரியவர்களாக மாறினால் உங்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனை எந்த பிள்ளையை அல்லாஹ் ரசூலை விட நீங்கள் நேசித்தீர்களோ அந்த பிள்ளை ஊடாகவே அந்த சோதனை வரலாம். இதுதான் யதார்த்தம். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய கணவன்மார் அல்லது மனைவிமார், இவர்களுக்காக மார்க்கத்தை இழந்து விடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மனைவிக்காக மார்க்கத்தை இழந்து விடுகிறார்கள், அல்லாஹ் ரசூலை இழந்து விடுகிறார்கள், அவர்களுடைய போதனைகளை பின்தள்ளி விடுகிறார்கள். அதே போன்றுதான் கணவனுக்காக, கணவனுடைய மகிழ்ச்சிக்காக, அவருடைய திருப்திக்காக, அவருடைய குடும்பத்தவர்களுடைய திருப்திக்காக அல்லாஹ்வை, ரசூலை, அவர்களுடைய போதனைகளை இரண்டாம் பட்சமாக பார்த்து அவர்களுடைய சந்தோஷத்தை, அவர்களுடைய மகிழ்ச்சியை முக்கியத்துவப்படுத்துகின்ற நிலைமை எல்லாம் இருக்கின்றதல்லவா? ஏன் அது மாதிரியான இடங்களில் எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய போதனைகளும் தான் முக்கியம், அப்படித்தான் நான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இத்தகைய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வது ஏன் சிரமமாக இருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யாராவது ஒருவர் அல்லாஹ் கோபித்தாலும் பரவாயில்லை, இன்னாரை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று யாராவது யோசித்தால், அந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமென்றால் திருப்திப்படுத்தலாம். ஆனால் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அவருக்கு இரண்டு வகையான நஷ்டம் ஏற்பட்டு விடும். ஒன்று, அல்லாஹ்வும் அவரை கோபிக்கிறான். இரண்டாவது என்ன தெரியுமா? யாரை திருப்திப்படுத்த இவர் முயற்சி செய்தாரோ அவரையும் இவர் மீது கோபம் கொள்ள செய்கிறான். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த கணவன்மாருக்காக அல்லது எந்த பிள்ளைகளுக்காக, எந்த குடும்பத்துக்காக அல்லது எந்த தொழிலுக்காக அல்லது எந்த சொத்து பத்துக்காக அல்லாஹ்வை, ரசூலை நாங்கள் இரண்டாம் பட்சமாக பார்க்கிறோமோ அத்தகையோர் மீது அல்லாஹு தாலா கோபப்படுகின்ற அதே நேரம் அவைகளையும் எங்களுக்கு எதிராக மாற்றி விடுகிறான் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா?
இவர்கள் கோபித்தாலும் பரவாயில்லை, இவர்கள் கோபித்தாலும் பரவாயில்லை, இவர்கள் கவலைப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை சற்று கவலைப்பட்டாலும் பரவாயில்லை, அவர் சற்று கோபித்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய அல்லாஹ்வை திருப்திப்படுத்த போகிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று ஒரு மனிதன் முயற்சி செய்தால் அவருக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான். அந்த இடத்தில் யாரோ சிலர் கோபித்திருப்பார்களே, அவர்களையும் காலப்போக்கில் நேசிக்கக்கூடியவர்களாக, இவரோடு நேசம் கொள்ளக்கூடியவராக அவர்களையும் ஆக்கி வைப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவேதான் அன்புக்குரிய உறவுகளே, இரண்டு விஷயம் இங்கே முக்கியமானது. ஒன்று, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது எங்களுடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிப்பது என்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதுள்ள கடமையாகும். இரண்டாவது, அவ்வாறு நாங்கள் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய அடையாளம் அவர்களுடைய போதனைகளை வாழ்க்கையிலே ஆசையோடு ஆர்வத்தோடு எடுத்து நடப்பது, அவர்கள் சொன்ன விஷயங்களை உண்மைப்படுத்துவது, அவர்கள் தடை செய்த விஷயங்களை நாமும் எமது வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்வது, அல்லாஹ்வை முறையாக வணங்குவது. இதுதான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முறையாக நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாகும். இந்த குறுகிய நேரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அவற்றின் மூலம் நல்ல பல பக்குவங்களை, முன்னேற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.